கொண்டகரலி வர்சஸ் முத்தனூர் சிசி ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச். முத்தனூர் சிசி டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர் சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் கவி இருப்பார், நான் ஸ்ட்ரைக்கில் வேலன், பவுலிங்கில் தமிழ். இந்த மேட்ச்சில் ஃபர்ஸ்ட்டு பால் ஒய்டாக போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் பால் கேப்பில் போயிருக்கு. சான்ஸ் அடிப்பில் ஃபீல்டர் வந்தாலுமே தடுக்க முடியாத நாள். என்ன செகண்ட் ஒன் ஐயா போயிருக்கு. சான்ஸ் அடிப்பில் ஃபீல்டர் இருக்காரு, மரம் இருக்காங்க. ஸோ அவங்க மரம் 2 ரன்ஸ் கேப்பில் போயிருக்கு. டீப்பில் ஃபீல்டர் இருக்காரு, ஒரு சிங்கிள். ஃபைனல் ஷார்ட் ஃபைனல் ஸ்டாப் பண்ணலங்க. ஸோ பால் பவுண்டரி போயிடுச்சு. இந்த வேலோட பேட் ஃபர்ஸ்ட் பவுண்டரி. ஸோ இந்த ஓவரில் ரெண்டாவது பவுண்டரி. நல்லா ஸ்டார்ட். டிஃபென்ஸ் சிங்கிள். டிஃபென்ஸ் ஒரு சிங்கிள் கட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவரில் ஸ்கோர் 15 ரன் வந்திருக்கு. விக்கெட் எதுவும் லூஸ் பண்ணல. நல்லா ஸ்டார்ட். பவுலிங் ராகேஷ் வந்திருக்காரு. நல்லா ஸ்டார்ட் பண்ண ஸ்டெப்பில் ஒரு சிங்கிள் மட்டும். செகண்ட் ஒன் ஆலையா மிஸ் பண்ணியிருக்காருங்க. ஷாட்டுங்க ஐயா பேர் டிஸ்டன்ஸ் போக நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் கேட்ச் வந்தாருங்க, விட்டுருக்காரு. பேக் ஆஃப். நல்லா ஸ்டாப். ஒரு சிங்கிள். ஷாட்டுங்க கார் அட்டாக் பிக் பண்ணாரு. ரோடு தாண்டி இருக்கு. இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் 6 கவினோட பேட்டிங் வந்திருக்கு. நல்ல ஷாட், நல்ல பேட்டிங். ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணிருக்காருங்க, உடம்புல போட்டு போயிருக்கு. சிங்கிள். ஷார்ட் பால் நிறைய டைம் இருந்தது, அப்படியே வெளியே கிளியர் பண்ணியிருக்காரு. வேலோட பேட்டில் ஃபர்ஸ்ட் 6 வந்திருக்கு. இந்த ஓவரில் மட்டும் 2 6 வந்துருக்குங்க. ஒரு 2 ஓவருக்கு ஸ்கோர் 30 ரன் வந்திருக்கு. ஒரு லூஸ் பண்ணல. ஓவருக்கு 15 ரன் ரேட்டில் விளையாடுறாங்க. நல்லா ஒரு பார்ட்னர்ஷிப். பவுலிங்கில் அகைன் தமிழ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவரில் தொடர்ந்து ஒரு பால் மட்டும் 2 ஓவர் போடலாம். நல்லா ஷாட்டுங்க. ஜஸ்ட் லிஃப்ட் தான் பண்ணாரு, கிளியர் ஆயிருக்கு. இல்லை 6 கொடுத்துருக்காருங்க. ஒரு 2வது 6 வந்திருக்கு. கவினோட பேட்டில் வந்திருக்கு. செகண்ட் ஃபுல் டாஸ். சான்ஸா அடிப்பில் பால் பம்ப் போயிடுச்சுங்க. அவங்க ஸ்டாப் பண்ணல. 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. 6க்கு அப்புறம் பவுண்ட்ரி வந்திருக்கு. கவினோட பேட்டில் வந்திருக்கு. 2 பால் 10 ரன் வந்திருக்கு. தேர்ட் ஒன் கம் பேக் டெலிவரினே சொல்லலாம். எக்ஸா டேக்கர். ஃபோர்த் ஒன் ஃபுல் டாஸ். தேய்ப் ஆகிருக்காரு. நல்லா ஸ்டாப். எங்கே அடித்தா கண்டிப்பாக விக்கெட்டுங்க. அடிச்சிருக்காரு. நல்லா த்ரோ. ஸோ முக்கியமான ஃபர்ஸ்ட் விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க. நல்லா பிரேக் ப்ரோ. ஸ்ட்ரைக் பண்ணி பேட்ஸ்மேன் விஜய். ஃபீல்டர் வந்தாலுமே அன்ஸ்டாப்பபிள். பவுண்ட்ரி ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி ஸ்டார்ட் பண்ணுறாரு விஜய். நல்லா பேட்டிங். நல்லா ஸ்டார்ட்ஸ். ஃபுல் டாஸ் ஸ்லிப் பண்ணி விட்டுருக்காரு ஃபைன் லெக்கில். கேங் 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. ஸோ விஜயோட பேட்லேருந்து 2வது பவுண்ட்ரி. இந்த ஓவரில் மட்டும் எக்ஸ்பென்சிவாக மாற்றிருக்காங்க. 3 பவுண்ட்ரி ஒரு 6 வந்திருக்கு. ஓனருக்கு ஸ்கோர் 48 ரன் வந்திருக்கு. ஒரு விக்கெட் மட்டும் தான் லூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா பேட்டிங். பவுலிங் நியூ பிரபா ஸ்பால் வைடாக போட்டார். இந்த தடவை கண்ட்ரோலாக போட்டுருக்காரு. சான்ஸ் அடிப்பார். ஃபீல்டர் அங்கே மறுத்தப்பட்டு பவுண்ட்ரி போயிருக்கு. ஸோ இந்த பால் ப்ளஸ் பவுண்ட்ரி. இந்த பால் ஃப்ரீச். நல்லா யாக்கார் தெளிவாக போட்டுக்கார். ஃப்ரீட்டா ஒரு சிங்கிள் மட்டும். ஸ்டெப் அவுட் பண்ணியிருக்காருங்க. ஸ்லோயர் ஒன் லக் பாய்ஸ். ஃபுல்டா சான்ஸ் வார். கேரி ஆகல. எங்கே 2 ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 2 ரன்ஸ். டாப் ஏஜ் ஐயா போயிருக்கு. செகண்ட் லூஸ் பண்ணுறாங்க. 4 ஸ்கோர் 57 இருந்துருக்கு. 2 விக்கெட் லூஸ் பண்ணிடுறாங்க கொண்டாரலி. ஸோ இன்னும் 1 ஓவர் இருக்குது. பவுலிங் லஞ்ச பிளர் கடைசி ஓவர் ஐயா போயிருக்கு. ஷார்ட் ஃபைனல் ஃபீல்டர் வச்சுருக்காங்க. கேட்சாக விட்டுருக்காருங்க. சிங்கிள். எக்ஸலண்ட் யாக்காருங்க. க்ளீன் போல்டு. மிடில் ஸ்டம்ப் எடுத்திருக்காரு. ஸோ 3rd விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க கொண்டாரலி. நல்லா பிரேக் த்ரோ. ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன். 4 பால் இருக்குது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில்.
ஷார்ட் பால் மிஸ் பண்ணியிருக்காருங்க. ஸ்லோ ஏர் ஒன் ஷார்ட் அங்கே கரெக்டாக அடிச்சிருக்காரு. ஷார்ட் தெளிவாக கிளியர் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் டூ ஃப்ளாட்டாக இருக்கு. சான்ஸ் டீப்பில் நல்லா தடுத்து விட்டுருக்காரு. டீப்பில் இன்னுமே கரெக்ட் பண்ணல. இங்கே செகண்ட் ரன் ட்ரை இல்லை. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி பால் ஸ்ட்ரைக்கில் வேலை ஃபீல்டில் ஸ்டாப் பண்ணலாங்க. வாட்டர் ஆயிடுச்சு. ஃபாஸ்ட் நோட் ஃபீல்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி பாலாக பவுண்ட் விட முடிக்கிறாங்க. பேட்டிங்கிறாங்க கரெக்டாக யூஸ் பண்ணி கொண்டாடலி உள்ளே வந்துட்டாங்க. 71 ரன் இருக்காங்க. நல்லா ஸ்கோர். முத்தனோட சைஸு 72 ரன் ஆனோம். ஸோ பேட்டிங் ட்ராக் ஸ்ட்ரைக்கில் சத்தியாக இருப்பார். ஆன் ஸ்ட்ரைக்கில் தமிழ். பவுலிங் எல்லாம் வேலை நடந்திருக்காரு. சான்ஸ் ஒரு கேட்ச். ஐயோ ஹவர்ஸ் ஃபீல்டர் தாண்டி இருக்கு. டீப்பில் ஃபீல்டர் வந்து ஆளுமே அன்ஸ்டாப்பபிள் பவுண்ட்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரி ஸ்டார்ட் பண்ணுறாரு சத்யா. நல்லா ஸ்டார்ட்ஸ். செகண்ட் ஒன் ஷார்ட்டுங்க. ஸ்டெப் அவுட் பண்ணி கரெக்டாக பிக் பண்ணாரு. ஸ்டார்ட் பாலை கிளியராக இருக்குது. ஸோ பவுண்டரிக்கு அப்புறம் 6 வந்துருக்கு. அவ்வளோ ஸ்டார்ட் சத்தியிட்ட இருந்து. தேர்ட் ஒன் ஸ்லோ ஏறுவானா கேப்பில் பேஸ் பண்ணியிருக்காரு. ஃபீல்டில் ஸ்டாப் பண்ணியிருக்காருங்க. சிங்கிள் தமிழ் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால் பால் நல்லா வேரியேஷன் பால்ல கரெக்டாக வந்துச்சு. கேப்பில் பேஸ் பண்ணியிருக்காருங்க. பால் டீப்பில் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. இப்போ காலில் தடுத்துட்டு இருக்காருங்க. நல்லா ஸ்டாப் டீப்பில் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் 3 ரன்னுங்க. நல்ல ரன்னிங். ஃபர்ஸ்ட் ஓவரில் ஸ்கோர் 14 ரன் வந்துருக்கு. விக்கெட் எதுவும் லூஸ் பண்ணல. நல்லா ஸ்டார்ட்ஸ். பவுலிங் நியூ பிளேயர் கலைவா. ஸ்ட்ரைக்கில் தமிழ் ஸ்கொயர் போய் டீப்பில் நல்லா ஸ்டார்ட். சிங்கர் நல்லா வேரியேஷனுங்க. எங்கே டீப். ஸோ பவுலிங் ஆளே இல்லை. நல்ல பேக்கப் இருந்தாலும் ஒரு 2 ரன்ஸ். ஆக்சன் டேக்கர் கரெக்டாக பிக் பண்ணார். டீப்பில் 2 ரன். போட்டிருக்காரு. தெளிவாக குட் லைனில் போட்டிருக்காரு. இந்த ஒரு கடைசி பாலில் டீப்பில் ஃபீலர் இருந்தாலும் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். சம்பேர் 6 கொடுத்துருக்காருங்க. ஸோ இந்த ஒரு கடைசி பாலில் 6 எடுத்துருக்காரு சத்யா. நல்லா கம்பேக். ஃபர்ஸ்ட் 2 ஓவருக்கு ஸ்கோர் 25 ரன் இருக்கு. அடுத்த 12க்கு 52 ரன் தேவை. பவுலிங்கில் பாரதி. அடுத்த 18க்கு 52 ரன் தேவை. சூப்பர் ஷாட் தேவை. விட்டுருக்காரு பாயிண்டில். டீப்பில் ஃபீல்டர் போனாலுமே பவுண்டரி. செகண்ட் ஒன் நல்ல டிஃபென்ஸ். ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. நல்லா ஸ்டாப் வேலை. நல்ல பேக்கப். சிங்கிள் ஷார்ட். குட் ஷாட். கரெக்டாக பிக் பண்ணாருங்க. ரொம்ப லாங்காக போயிருக்கு. அந்த ரோடை கிராஸ் பண்ணியிருக்கு. சத்யாவோட பேட் 6. நல்ல ஷாட். நல்லா ஏக்கா இருக்கு. நல்ல கம்பேக்கிங் டெலிவரினே சொல்லலாம். பாதிக்கிறது பேக் டு பேக் ஏக்காருங்க. கம்பேக்கிங் டெலிவரி நல்லா 6க்கு அப்புறம் பிடிச்சி போட்டுருக்காருங்க. சான்ஸ் ஒரு கேட்சா டீப்பில் ஃபீல்டர் இருக்காரு. ஸோ அவரையுமே கிராஸ் பண்ணியிருக்குங்க. ஸோ இந்த ஒரு 2வது 6 சத்யாவோட பேட்லேருந்து தேவையான 6 சொல்லலாம். 3 ஓவருக்கு ஸ்கோர் 43 ரன் வந்திருக்கு. அடுத்த 12க்கு 29 ரன் தேவை. ஸோ அடுத்த ஒரு க்ளீன் மேட்ச் வருங்க. 2 டீமுமே மேட்ச் வர கலைவாக போட வந்திருக்காரு. 12க்கு 29 ரன் தேவை. போட்டுருக்காரு. 11க்கு 29 ரன் தேவை. நல்லா ஏற்காங்க. கீப்பர் எடுத்துருக்காரு. ஷார்ட் எந்த தடவை கரெக்டாக பிக் பண்ணார். தெளிவாக கிளியர் பண்ணியிருக்காரு. ரொம்ப லாங்காக போயிருக்கு. தமிழோட பேட்லேருந்து 2வது 6 தேவை. 6 சொல்லலாம். 23 ரன் தேவை. ஆக்சன் டேக்கர் நல்லா கம்பேக் டெலிவரியே சொல்லலாம். கீப்பர் இல்லை. இந்த ரன்னு அடிச்சுதான் விக்கெட்டுங்க. ஸோ போன பால் பவுண்ட்ரி போயிருந்தது. கடைசி பால் தேவையான பவுண்ட்ரி. ஃபைனல் லெக்கில் ஃபிளிக் பண்ணி விட்டுருக்காரு. பவுண்ட்ரி அகைன் பேக் டு பேக் பவுண்ட்ரி. ஸோ இந்த ஓவரில் ஒரு 6 2 பவுண்ட்ரி வந்துருக்கு. ஸோ தேவையான பவுண்ட்ரி. ஸோ 4 ஓவருக்கு ஸ்கோர் 57 ரன் வந்திருக்கு. கடைசி 6க்கு 15 ரன் தான் ஆடணும். ஸோ மேட்சை மாற்றிருக்காரு தமிழ். ஸோ போனவரே ஒழுங்கில் நியூ பிளேயர் நவீன் வந்திருக்காரு. கடைசி 6க்கு 15 ஸ்ட்ரைக்கில் சத்யா. பேட்டில் ரன்னுக்கான சொல்லிட்டாரு. டாட் பால் 4க்கு 15 ஆடணும்.
ஷாட் தெளிவாக வெளியே கிளியர் பண்ணியிருக்காரு சத்யா. பேட்டில் நிறைய பேர் ஷாட் வந்துருக்கு வரைக்கும். 4க்கு 9 ஆடணும். ஷாட்டுங்க டிஸ்டன்ஸ் போயிருக்கான். பவன் டீப்பில் ஃபீல் இருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சை தெளிவாக எடுத்துருக்காரு டீப்பில். நல்ல கேட்ச். ஒரு நாள் காம்பேக் 6க்கு அப்புறம் வெயிட்டாக இருக்குது. ஸோ முக்கியமான நேரத்தில் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் 3க்கு 9 ரன் தேவை. ஒரு பெரிய ஷாட் தேவை. ஷாட்டுங்க வர விட்டு கரெக்டாக தூக்கி விட்டுருக்காரு. எக்ஸ்ட்ரா கவர்ஸில் கிளியராக இருக்குது. ஸோ தப்பான பந்து கரெக்டாக பிக் பண்ணியிருக்காரு. 2க்கு 3 தான் ஆடணும். மேட்சை மாற்றிருக்காருங்க. 2க்கு 3 ஆடணும். ஸ்ட்ரைட்டாக போயிருக்கு. இப்போ மிஸ் பண்ணால் கண்டென்ட் புஷ் பண்ணிவிடுவாங்க. யாஸ் புஷ் பண்ணியிருக்காரு. ஆனால் புஷ் பண்ணியிருக்காங்க. சான்ஸ் வார். ஐயோ கரெக்ட் பண்ணாங்க பவுலர். ஸோ இன்னும் 1 ஆடணும். கடைசி 1க்கு 1 ஆடணும். ஃபீல்டர்ஸ்லாம் க்ளோஸில் போட்டிருக்காங்க. ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணலங்க. நல்லா ஸ்கொயர் கேட்ச். இந்த மேட்சை முத்தனூர் சிசி வின் பண்ணுறாங்க. நல்ல பேட்டிங் தமிழ் சத்யா. மேட்சை முடிச்சிருக்காங்க கடைசி வரைக்கும்.